19th செப்டம்பர். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறது என்னென்னா பழிவாங்குதல். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு ரோமர் 12:19 சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் நமக்கு எதிராக எழும்புறதை பார்த்து, நமக்கு தீமை செய்ய நினைக்கிறத பார்த்து அவங்க மேலே நமக்கு ஒரு வெறுப்பு வரும். என்ன இவங்களே இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. அந்த வெறுப்பு அதிகமாகும் போது அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே வரும். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பழி வாங்குதல் எனக்குரிய விஷயம், நானே பதில் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க தப்பை உணர்கிற மாதிரி பதில் செய்வார். நீங்கள் பொறுமையாக வெறுப்பை வளர்த்திக்காம அவங்கள மன்னிக்க பழகிக்கணும். லேவியராகமம்ல ஒரு வசனம் இருக்குது, ஒரு மனுஷன் மற்றவனுக்கு காயம் பண்ண அவனுக்கும் அதே காயம் செய்யப்படும்னு. ஸோ நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, அவரோட கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நீதிக்கு காத்துருங்க. வருகின்ற நாட்களில் தான் தவற அவங்கெல்லாம் உணர வைப்பார். அப்போ தெரிஞ்சுப்பாங்க நம்ம கூட தேவன் இருக்கார், நமக்கு ஒன்றுனா அப்பா சும்மா இருக்க மாட்டார் அப்படின்னு. ஸோ பொறுமையாக போங்க. பை தாட்ஸ் ஆஃப் ஷேரன். ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே.